ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேசும் நண்பன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நான் இன்னொரு விறுவிறுப்பான ஒரு கதையோடு வந்திருக்கேன். அண்ட் இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு கதை கேட்குறது பிடிக்கும் அப்படின்னா இந்த சேனலில் அப்லோட் பண்ண மற்ற வீடியோஸையும் போய் பாருங்கள். இன்றைக்கி இன்னொரு விறுவிறுப்பான கதையை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இது நார்மல் கதை இல்லை, இதில் உண்மை சம்பவங்களை அடிப்படையாக கொண்ட சில விஷயங்களையும் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம கதைக்குள்ள போலாம். சில வருஷங்களுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருக்கிற சின்ன சின்ன கிராமங்களில் நடந்த ஒரு சம்பவம் இது. அன்னைக்கு ராத்திரி அந்த ஊரில் நடந்த சில விஷயங்கள் இன்னைக்கும் அந்த கிராம மக்களுக்கு பயத்தை உண்டாக்கிட்டு தான் இருக்குது. சிலர் இதை மூட நம்பிக்கைன்னு சொல்றாங்க, சிலர் அங்க பேய் நடமாட்டம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அங்க என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்ப்போம். அது ஒரு அழகான கிராமம். சுற்றி வயல்வெளி, தென்னந்தோப்புன்னு ரொம்ப அமைதியாக இருக்கும். அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் ரொம்ப சீக்கிரமே சாப்பிட்டு தூங்கிடுவாங்க. அது இன்டர்நெட், மொபைல் ஃபோன் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி டைம். அதனால் மக்கள் எல்லாம் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக நல்லபடியாக சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட வாரத்தில் மட்டும் அந்த ஊரில் ஒரு விசித்திரமான விஷயம் நடக்க ஆரம்பிச்சது. நைட் கிட்டத்தட்ட 2 மணிக்கு மேலே யாரோ ஒருத்தர் ஒவ்வொரு வீடாக போய் கதவை தட்டுறாங்க. ஆனால் அந்த ஊரில் இருக்கிறவங்க கதவு திறந்து பார்த்தாங்கன்னா அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. இது சில நாட்களாகவே நடந்துக்கிட்டே இருந்தது. அந்த ஊருக்குள்ளே இருக்கிற மக்கள் எல்லாம் தங்களுக்குள்ளே பேச ஆரம்பிக்கிறாங்க. நடுராத்திரி யாரோ கதவை தட்டாங்க. கதவை திறந்து பார்த்தா அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. அது கண்டிப்பாக பேய் நடமாட்டமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறையா மக்கள் நம்ப ஆரம்பித்தாங்க. சிலர் அந்த வீட்டுக்கு வெளியே பேய் வருதா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு வெளியே படுக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் அந்த மாதிரி அவங்க தூங்கும்போது யாரையுமே பார்த்ததா இல்லை எந்த ஒரு விஷயம் நடந்ததா அவங்களுக்கு எதுவுமே தெரிய வரல. சிலர் யாரோ பசங்க பண்ணுற குறும்புத்தனமான வேலை இது அப்படின்னு நினச்சாங்க. சிலர் அங்கே பேய் நடமாட்டம் இருக்குது அப்படிங்கிறத நம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் அந்த ஊரில் இருந்த பெரிய பண்ணையார் வீட்டில் இதே மாதிரி ஒரு சத்தம் கேட்டுச்சு. அந்த பண்ணையார் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு கதவு திறந்தப்போ வாசல்ல ஒரு சொட்டு ரத்தம் மட்டும் சிந்தி இருந்தது. ஆனால் மனுஷங்க நடமாடின அறிகுறியே அங்கே இல்லை. அடுத்த நாள் காலையில் அந்த கிராமத்தில் இருக்கிற ஒருத்தவர் ஊரில் இருக்கிற பழைய கிணத்துக்கு பக்கத்தில் அடிபட்டு விழுந்து கிடந்தாரு. அவர்கிட்ட கேட்டப்போ ஏதோ ஒரு இருட்டில் கருப்பான உருவம் வந்து அவரை அடித்து இழுத்துட்டு இங்கே வந்து போட்டதா சொன்னார். அதுக்கப்புறம் அந்த கிராம மக்களுக்கு அந்த ஊரில் பேய் தான் நடமாடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ப ஆரம்பித்தாங்க. ஊருக்குள்ள மெதுவாக பயம் பரவ ஆரம்பிச்சது. மக்கள் எல்லாரும் சாயங்காலம் 6 மணிக்கெல்லாம் வீட்டுக்குள்ளே போய் கதவை பூட்ட ஆரம்பித்தாங்க. இப்போதான் அந்த ஊருக்கு புதுசாக ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் வராரு. அவருக்கு இதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு தோணுது. ஒரு நாள் நைட் அவரே நேரில் ரோந்து போக முடிவு பண்ணார். கையில் ஒரு டார்ச் லைட் அண்ட் ஒரு லத்தி, அவ்வளவுதான். அதோடையே அவர் தைரியமாக ரோந்து போக ஆரம்பித்தார். நைட் கிட்டத்தட்ட 2 மணி ஆகுது. அங்கே ரொம்பவே அமைதியான ஒரு சூழ்நிலை நிலவுது. அப்போதான் ஒரு சத்தம் கேட்குது. அது ஏதோ ஒரு கதவை தட்டுற சத்தம். கான்ஸ்டபிள் சத்தம் வந்த திசையை நோக்கி வேகமாக ஓடுறாரு. தூரத்தில் ஒரு கருப்பு உருவம் தென்னந்தோப்புக்குள்ளே ஓடுறதையும் கவனிக்கிறாரு. அதை விடாமல் துரத்த ஆரம்பிக்கிறாரு. அந்த உருவம் ஒரு பழைய பாலடைஞ்ச கோயிலுக்குள்ளே போகுது. உள்ளே போய் டார்ச் அடித்து பார்த்தா அங்கே யாருமே இல்லை. ஆனால் உள்ளேருந்து ஒரு வித்தியாசமான குரலில் ஏதோ ஒரு மர்மமான சத்தம் கேட்குது. மூட நம்பிக்கை மேலே நம்பிக்கை இல்லாத அந்த கான்ஸ்டபிள் அங்கே ஒரு இடத்துல பதுங்கி ஒளிகிறாரு. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு கழிச்சு அங்கே இருந்த ஒரு சிலைக்கு பின்னால் இருந்து சில கருப்பான 2-3 உருவங்கள் வெளியே வருது. அப்போது அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு கவனித்த அந்த கான்ஸ்டபிள் அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, அங்கே இருந்தது ஒரு திருட்டு கும்பல். அந்த சிலைக்கு பின்னாடி இருந்த சுரங்கத்தில் அவங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாத்தையும் கதவை தட்டி பயமுறுத்தி
அவங்க எல்லாரையும் வெளியே விடாமல் பண்ணிட்டு ஒவ்வொரு வீடாக போய் திருடுறது தான் அவங்களோட திட்டமாக இருந்திருக்கு. அதை கண்டுபிடிச்ச கான்ஸ்டபிள் அங்கேயே பதுங்கி இருந்து சில நேரம் கழித்து சாமர்த்தியமாக அந்த திருடர்களுக்கு தெரியாமல் அந்த இடத்துல இருந்து வெளியே போயிட்டு மற்ற போலீஸ்களோட வந்து அந்த திருடர்கள் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்னதான் அந்த திருட்டு கும்பலை போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருந்தாலும் அந்த கிராம மக்களுக்கு இன்னமுமே நடுராத்திரியில் அவங்க வீட்டு கதவை யாரோ தட்டுறதா தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது உண்மையா இல்லை பயத்தில் வர்ற பிரம்மையான்னு யாருக்கும் தெரியல. ஆனால் இன்னமும் அந்த இடத்துல மூட நம்பிக்கையோடு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி உங்கள் கிராமத்தில் ஏதாவது நடந்திருக்கா? நடந்திருந்தா கமெண்ட்டில் நீங்கள் எனக்கு தெரியப்படுத்துங்க. சரி, இப்போ சொல்லுங்கள், உங்கள் வீட்டு கதவை நடுராத்திரியில் யாரோ தட்டுறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த கதவை திறப்பீங்களா மாட்டீங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் இந்த கதையை ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைபும் இன்னும் நிறையா வீடியோஸ் பண்ணுறதுக்கு என்ன மோட்டிவேட் பண்ணும். தேங்க்யூ.